இங்க இனியா தான் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல ஒரு கலக்கு கலக்கி அங்க வின் பண்ணவும் செஞ்சுறாங்க. இதனால பெருமைப்பட்ட ரொம்ப கோபி பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டையும் இததான் என் பொண்ணுன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிட. இதை பார்த்த எழில் கூட இங்க பாத்தியாமா கடைசியில கிரெடிட் முழுக்க இவர் தான் வாங்கிக்கிறான்னு சொல்லி சொல்லும் போது, பரவாயில்ல விடு எழில், அவர் ஏதோ செஞ்சுட்டு போறாரு, நமக்கு என்ன வந்தது, இனியாவை கூட்டிட்டு வா கிளம்பலான்னு சொல்லி இங்க இனியாவை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இனியா ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போய் பாட்டிக்கிட்ட விஷயத்த சொல்ல, ரொம்ப சந்தோஷம் இனியா, ஆனாலும் எனக்கு இதுல கொஞ்சம் நெருடலாவே தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது, நான் கூட ஆரம்பத்துல பயந்தேன் அத்தை. ஆனா அங்க அப்படி எதுவுமே இல்ல அத்தை, தனியா தான் இங்க இனியாவும் டான்ஸ் ஆடினா, அதனால பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லத்தன்னு சொல்லி இங்க தன்னுடைய அத்தையை சமாதானப்படுத்துறாங்க. வீட்டுக்கு போன கோபியும் இங்க ரொம்ப பெருமையோட ராதிகா கிட்ட இனியாவை பத்தி பேசும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷம் கோபின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தையோட முடிச்சுக்கிட. என்ன நான் இவ்வளவு பெருமையா சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன எதுவுமே பேச மாட்டேன்னு சொல்லும்போது, அதே எப்படி உங்க பொண்ணை பத்தி நீங்க தான் பெருமைப்பட்டுக்க முடியும், இதனால் வரைக்கும் மயுவுக்காக நீங்க ஏதாவது சந்தோஷப்பட்டிருக்கீங்களா, இல்ல சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க எதுவும் மயுவுக்கு செஞ்சிருக்கீங்களான்னு சொல்லும்போது, தேவையில்லாம என் பொண்ணுங்களோட விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் அப்படின்னு நீங்க கமலோட வாய் அடைக்கிட்டு மயுவை பார்த்து சொல்றாங்க. இங்க பாரு மயு, இப்போ நீ படிச்சுட்டு இருக்க, ஸ்கூல் படிச்சு முடிச்சுட்டு உனக்கு பிடிச்சது எதுவா இருந்தாலும் செய், இந்த அப்பா உனக்கு நான் எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணுவேன், இங்க இனிய மாதிரி நீயும் பெரிய அளவுல ஏதாவது சாதிக்கணும் சரியான்னு சொல்லி மயுவுக்கு ரொம்ப ஆறுதலா பேசுறத பார்த்து எங்க ராதிகாவுக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்க செய்து, கோபி பேசிட்டு உள்ள போக, பாத்தியாடி இனியா அவன் பார்த்து கத்துக்கணுமா, நம்ம பொண்ணு மயு எதுக்கு அவளை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்துக்கும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காதமான்னு சொல்லிட்டு எங்க ராதிகாவும் கிளம்பி உள்ள கிச்சனுக்குள்ள போயிடுறாங்க. இவளுங்களுக்கெல்லாம் நான் என்ன சொன்னாலும் புரியவே போறது கிடையாது. இந்த இனியாவை பார்த்து இவ கத்துக்கணுமாம்ல, இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பெருத்த அவமானம் அப்படின்னு நினைச்சு இங்க கமலா என்ன பண்றாங்கன்னா, அடுத்த நாள் இங்க இனியா காலேஜுக்காக கிளம்பி ஆட்டோவுக்காக வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இங்க பாக்கியா தான் கொண்டு வந்து விடுறேன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாக்கியா உள்ள போயிட்டு வர நேரத்துல வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க இனியா கிட்ட கமலா வந்து பேச்சு கொடுக்குறாங்க. ஆமா, இன்னைக்கு உன்னைய கொண்டு வந்து விட உங்க பாட்டி வரலையா அப்படின்னு சொல்லி இங்க கமலா கேட்கும் பொழுது, அதுக்கு இனியாவும் இல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே எதுவுமே பேசாம முறைச்சு பார்த்தபடி நிக்க, ஆமா நீ ஏதோ டான்ஸ் எல்லாம் சேர்ந்திருக்கியா, டான்ஸ் எல்லாம் ஆடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கும் இனியா எதுவுமே பேசாம அமைதியா நின்றுட்டு இருக்க. அன்னைக்கும் எப்போதும் போல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் எங்க பக்கத்துல வர இனியாவை பார்த்து கேக்குறாங்க, ஏமா இனியா படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா என்ன, இந்த படிப்பை மட்டும் நீ படிச்சா பார்த்தாதா, அதை விட்டுட்டு டான்ஸ் ஆடுற அப்படி இப்படின்னு கிளம்பி போனா அப்புறம் உன்னோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது, மாப்பிள்ளை எல்லாம் தேடி வந்தாங்கன்னா டான்ஸ் ஆடுற பொண்ணுன்னு சொல்லி உன்னையெல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இனியா உன் நல்லதுக்காக தான் சொல்றோம், அதை நீ எல்லாம் ஏத்துக்க மாட்டியான்னு சொல்லி இங்க இனியாவை பார்த்து அவங்க எல்லாரும் பேசுறத பார்த்ததும் இனியா சொல்றாங்க, உங்களுக்கு என்ன, நான் டான்ஸ் ஆடுறேன் இல்ல ஏதோ பண்றேன், நான் ஒன்னும் மத்தவங்களை காயப்படுத்தி அதுல சந்தோஷப்படுற ஆளு நான் கிடையாது, முக்கியமா உங்களை மாதிரி நான் இருக்க போறது இல்ல, நான் எங்க அம்மாவுடைய வளர்ப்பு நான் எப்படி இருக்கணும்ன்றது எனக்கு தெரியும், அதை நீங்க சொல்லி அது போல இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது, முதல்ல உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனை இருக்கா, அதை சரி பண்ண முடியுமான்றத மட்டும் பாருங்க, அதை விட்டுட்டு அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது, என்ன பிரச்சனை இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்காதீங்க அப்படின்னு நீங்க இனியா சொல்லும் போது, இந்த வயசுலயே இந்த பொண்ணுக்கு இவ்வளவு திமிர ஆகக்கூடாதுன்னு சொல்ல, அதுக்கு எங்க கமலாவும் அவங்க அம்மாவுடைய குணம் அப்படியே இருக்கு, அதை யாரால மாத்த முடியும், நம்ம நல்லதுக்காக சொல்றோம், ஆனா அதை அவங்க கெடுதலா நினைச்சுக்கிட்டா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான் இருக்காங்க, யாரு சொல் பேச்சு கேட்டு நடக்கிறா, கடைசியில எவனையாவது இழுத்துட்டு வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிப்பாங்க, அப்பதானே தெரியும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு வலி என்ன வேதனை என்ன அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு இங்க இனியா பயங்கரமா முறைச்சிட்டு நிக்க, இங்க பாக்கியா இதெல்லாம் கேட்டுட்டு, என்ன பேச்சு பேசுறீங்க, இப்படிதான் ஒரு பொண்ணுகிட்ட பேசுவீங்களா, உங்க வீட்லயும் பசங்க இல்ல, ஏன் அந்த பொண்ணுங்க கிட்ட இதே வார்த்தையை போய் சொல்லுங்கல அப்படின்னு சொல்லி இங்க இனியாவுக்காக இங்க பாக்கியா பயங்கரமா கோவப்பட, அம்மா ஒரு நிமிஷம் இருமா அப்படின்னு இங்க இனியா சொல்ல, எப்படி எப்படி இதெல்லாம் கேட்டுட்டு என்னால அமைதியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க பாக்கியா கோவப்படும் பொழுது, உடனே இனியா இங்க கமலா பார்த்து சொல்றாங்க, பாட்டி அப்போ நான் டான்ஸ் ஆடுறது உங்களுக்கு அவமானமா இருக்கா, நான் ஒன்னும் உங்க வீட்டு குடும்பத்தை சேர்ந்த ஆளு கிடையாது, அவமானப்படுற அளவுக்கு என் குடும்பத்துல இருக்கிறவங்களை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லிதான் நான் இப்போ இதுல செலக்ட் ஆயிருக்கேன், இதனால உங்களுக்கு ஏன் அவமானம், உங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம்லாம், நீங்க எதுக்கு எங்க குடும்பத்தை நினைச்சு வருத்தப்படுறீங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை பத்தி மட்டும் கவலைப்பட்டா போதும் அப்படின்னு சொன்னீங்க, எவனையாவது இழுத்துட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல முன்னாடி நிப்பா, இதனால உங்க குடும்பம் கஷ்டப்படும்னு சொன்னீங்களா, உங்களுக்கு தான் அந்த மாதிரியான
சூழ்நிலையான என்னெல்லாம் வரும். எங்க அப்பாவை என் அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு மொத்தமா எங்க கிட்ட இருந்து பிரிச்சு என் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு உங்க பொண்ணுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி படிச்சது அது பெரிய விஷயமா தெரியல, அது தப்பா தெரியல உங்களுக்கு. இப்பதான் என்னைய பத்தி பேசுறதுக்கு அங்கிருந்து வந்துட்டீங்கல்ல அப்படின்னு இனியா கேட்கும்போது பாக்கியா ரொம்ப ஆச்சரியத்தோட இனியாவை பாக்குறாங்க. அதுக்கு எங்க பாக்கியாவும் இனியா கேக்குறதுல தவறு இல்லையே, இப்ப சொல்லுங்க உங்க வீட்டு குடும்ப சூழ்நிலையெல்லாம் அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாதுல்ல, அடுத்தவங்க வீட்டு குடும்பத்துல என்ன நடக்குதுன்றத பார்க்க வந்துருவீங்க. இனியா இவங்க சொல்றதெல்லாம் காதுல வாங்கிக்காத இனியா, நீ நல்லா இப்ப வந்துட்டு டான்ஸ் ஆடுற, நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்க, உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டிவில வந்ததை பார்த்திருப்பாங்க, பொறாமையில தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ போய் ஆடிட்டனா எங்க பெரிய ஆளா வந்துருவியோ, எங்க பேர் புகழ் எல்லாம் உனக்கு கிடைச்சிருமோன்ற ஒரு பொறாமையில தான் இப்படி உன் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்று பொண்ணுங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசுறாங்களே தவிர கடைசியில அவங்க வீட்டு சூழ்நிலைய அவங்க வீட்டு குடும்பத்துல நடந்ததெல்லாம் மறந்துட்டு நம்ம வீட்டுல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இனியான்னு சொல்லும்போது செல்வியும் பக்கத்துல நின்னுட்டு ஆமாக்கா எப்ப பாரு நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்றத மட்டும்தான் இவங்க காதல வாங்கிட்டு இருக்காங்க பாத்துட்டு இருக்காங்க. ஆமா, உங்க பொண்ணு ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்ததே, இப்போ அந்த பையன் கூட தானே சுத்திட்டு இருக்கு, நான் தான் இன்னைக்கு தெருமுக்குள்ள பார்த்தனே அந்த பையன் கூட தான் கடலை போட்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க அந்த பக்கத்து வீட்டு அம்மாவை பார்த்து. இதை பார்த்து அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துக்க, என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது, தெரியாம இருக்கிறதுனால அப்படியே அதை மறைச்சிடலாம், இவங்களுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, இவளுங்க தான் உண்டு வேலை உண்டுன்னு இருந்துட்டு இருக்காளுங்க அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்களுக்கும் எல்லாம் தெரியுங்க, எல்லார் குடும்பத்திலயும் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சிருந்து அமைதியா போறதுக்கு காரணம் நம்ம ஏன் அவங்க குடும்ப விஷயத்துல தலையிடணும், அது அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்றதுனால மட்டும்தான். ஆனா தேவையில்லாம நீங்களா வந்து எங்க அக்காவோட குடும்ப விஷயத்துல தலையிடும் போது நானும் அதை பத்தி பேசதான் செய்வேன்னு சொல்லும்போது செல்வி இதை பத்தி நம்ம எதுக்கு பேசணும், அவங்கள போலவே நம்மளும் இருக்கணுமா என்ன, விடு செல்வி அப்படின்னு எங்க பாக்கியாவும் சொல்ல, அட போக்கா நீ இப்படியே நல்லவளாவே இருந்துட்டு இருந்தீனா அடிக்கடி இப்படிதான் உன்னை காயப்படுத்துறேன்னு சொல்லி இப்படி வீட்டு முன்னாடி வந்து நின்று ஏதாவது பேசிட்டு இருப்பாளுங்க. அன்னைக்கு அம்மாவை பார்த்து அந்த கேள்வி கேட்டாளுங்க, இன்னைக்கு இனியா பாப்பாவை பார்த்து இப்படி எல்லாம் பேசுறாளுங்க. இவங்களுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் புத்தியே வரப்போறது கிடையாது. நீங்க இப்படியே அடுத்தவங்க குடும்பத்தை மட்டுமே கவனிச்சிட்டு இருங்க, என்னைக்காவது ஒரு நாள் உங்க பொண்ணு எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க வீட்டு வாசல்ல நிக்கதான் போகுது, அன்னைக்கு தெரியும். இப்படி அடுத்த வீட்டு பொண்ணை கவனிச்சு நம்ம பொண்ணை கவனிக்க தவறிட்டோமே நினைச்சு அன்னைக்கு வருத்தப்படுவீங்கன்னு சொல்லும்போது நல்லதுக்கு சொன்னா இப்படிதான் வந்துருவாளுங்க நம்ம குடும்ப விஷயத்த பத்தி பேசுறதுக்கு நினைச்சிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களும் அந்த இடத்துல இருந்து போக இங்க கமலை அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாங்க, இப்படிதான் அடுத்தவங்க விஷயத்துல தலையிடறதுக்காக மூக்கு நுழைக்கிறதுக்காக வந்துருவீங்களா, அன்னைக்கு உங்ககிட்ட நான் சொல்லிதானே அனுப்புனேன், அப்படி இருக்கப்போ இன்னைக்கு என் பொண்ணை பத்தி என் வீட்டு வாசல்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க, இதே போல நான் வரவா உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி பாக்கியா கேக்குறாங்க. அதுக்கு இங்க கமலாவும் நான் உண்மை தானே சொன்னேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் சொன்னதெல்லாம் நடக்கதான் போகுதுன்னு சொல்லும்போது இங்க பாருங்க பாட்டி, அதை நான் சொல்லணும், உங்களுக்கும் ஒரு பேத்தி இருக்குல்ல, அப்படி இருக்கப்போ இன்னொரு பொண்ணை பத்தி தவறா பேசுறது உங்களுக்கு தவறுன்னு தோணல, அதெல்லாம் எங்க தோண போகுது, எங்க அப்பாவை எங்க கிட்ட இருந்து பிரிச்சு உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஆளு தானே நீங்க, அடுத்தவங்க கஷ்டத்துல சந்தோஷப்படுறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே தெரியாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க, எங்க அம்மாவுக்கு நான் பெருமையை தான் என்னைக்குமே சேப்பனே தவிர நீங்க சொல்ற மாதிரி என்னாலும் என்னைக்குமே ஒரு நாளும் நடந்துராது எங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு சொல்லும்போது இனியா இப்படி தன்னுடைய அம்மாவுக்கு சப்போர்ட்டா இப்படி பேசுறத பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க எங்க பாக்கியாமும். உடனே இனியா சொல்றாங்க கமலாவை பார்த்து, இன்னொரு தடவை என் பாட்டியை பத்தியோ இல்ல என் குடும்பத்துல இருக்க மற்ற ஆட்களை பத்தியோ நீங்க இங்க வந்து பேசுனீங்கன்னா அப்புறம் நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்கன்னு சொல்லி நான் என்னுடைய டாடி கிட்ட சொல்லிடுவேன். டாடியை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், இந்த வீட்டுல யாரை பிடிக்குமோ இல்லையோ ஆனா என்னையும் எங்க அண்ணன்களையும் எங்க அப்பா என்னைக்குமே விட்டு கொடுத்துட மாட்டாரு, நீங்க இப்படியெல்லாம் பேசுறது அவருக்கு தெரிஞ்சதுனாலே போதும், அதுக்கப்புறம் அவர் எப்படி மாறுவாருன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னொரு தடவை இது போல என் வீட்டு வாசல்ல வந்து எங்க அம்மாவை பத்தி பாட்டியை பத்தி இல்ல என்ன பத்தியோ யாராவது பத்தி தவறா பேசுனீங்க, அதுக்கப்புறம் நானும் அந்த வீட்டுக்கு வருவேன், நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என்னுடைய டாடி கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, இந்த வயசுல உனக்கு இவ்வளவு திமிரு ஆகாது இனியா அப்படிங்கிறாங்க எங்க கமலாவும். இதை கேட்ட இனியாவும், இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு பெரிய பேச்சு, அதான் இப்படி சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி நீங்க வந்து பேசுறீங்க, இது உங்களுக்கு தவறா தெரியல, அதை எதிர்த்து அதுக்கான பதிலை கொடுக்குற நான் உங்களுக்கு தவறா தெரியறேன்ல அப்படின்னு சொல்லுங்க. இனியா பதிலுக்கு பதில் பேசுறதை கேட்ட கமலாவால அடுத்த நொடி என்ன பேசுறதுன்னு தெரியாம தயங்கி நின்றுட்டு இருக்காங்க. உடனே இங்க இனியாவும் சொல்றாங்க, தயவு செஞ்சு நீ இந்த வீட்டு வாசல் படியே மிதிக்காதீங்க, இந்த வீட்டை விட்டுல இந்த வீட்டு வாசலுக்கு கூட நீங்க காலடி எடுத்து வைக்க கூடாது, இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லுங்க சத்தம் போட. இதை கேட்ட கமலா திருன்னு முழிச்சிட்டு இருக்க, இனியா பாப்பா இன்னைக்கு நீ பேசினதான் பாப்பா சரியான பாயிண்ட், இந்த மாதிரியான ஆண்களுக்கெல்லாம் இப்படிதான் உடனே பதில் கொடுக்கணும், பாத்துக்கக்கா நீ எப்படி எல்லாம் பேசணும்னு பாத்துக்கோ அப்படின்னு எங்க பாக்கியா கிட்ட சொல்லும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குடி, இனியாவுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு பதில் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க பாக்கியா சொல்லும்போது, என்ன என்னம்மா நினைச்சிட்ட நீ, உனக்காக நான் இப்படி கூட யோசிக்க மாட்டேனா, எனக்காக நீ இந்த டான்ஸ்ல கலந்துக்க சொன்ன, உன்னோட பேரை காப்பாத்துற அளவுக்கு கூட நான் என்னால நடந்துக்க தெரியாதா இல்ல நடந்துக்க மாட்டேனா நினைக்கிறியான்னு சொல்லும்போது அப்படியெல்லாம்
ஒன்னும் இல்லடி இனியான்னு சொல்லி இங்க இனியாவை பார்த்து தடவி கொடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க பாக்கியாவும். கமலாவும் அந்த இடத்துல இருந்து அசிங்கப்பட்டு வெளியில போக இங்க விரல சுண்டி இங்க பாக்கியா கூப்பிடுறாங்க. உங்க பொண்ணுகிட்டே சொல்லுவேங்க, அடுத்தவங்களை காயப்படுத்துறதை தவிர உங்களுக்கோ இல்ல உங்க பொண்ணுக்கும் எதுவுமே தெரிய மாட்டுது. மத்தவங்களை காயப்படுத்தணும், அதுல சந்தோஷப்படணும், இல்ல குத்தி காட்டணும், இதை மட்டும்தான் கத்து வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு மயுவுக்கும் இதே பழக்கத்தை ஏற்படுத்தாதீங்க. மயு இப்ப வரைக்கும் நல்ல ஒரு பொண்ணாதான் இருந்துட்டு இருக்கு. தயவு செஞ்சு அவளுக்கு முன்னாடி இந்த மாதிரி அடுத்தவங்களை பழி வாங்குற எண்ணத்தோட பேசுறத இதோட கைவிட்டுருங்க. பாவம் அந்த பொண்ணு நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா உங்களை மாதிரி உங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு நீங்க பேசுறதெல்லாம் கேட்டு வளர்ந்ததுன்னா கண்டிப்பா அந்த பொண்ணோட எண்ணம்லாம் தடுமாறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சின்ன பொண்ணு அவளுடைய வாழ்க்கை கெடுத்துறாதீங்கன்னு சொல்லி எங்க பாக்யா பயங்கரமான ஒரு பதிலடியை கொடுத்து அனுப்பி வைக்க இங்க கமலாவும் தலை குனிஞ்சியபடி அந்த இடத்த விட்டு வெளியேறி போறாங்க. இனிமே நம்ம பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்கக்கான்னு இங்க செல்வி சொல்லும் போது, சரிம்மா வா போகலாம், காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிங்க இனியா கூப்பிட, சரி இருடா போகலான்னு சொல்லி எங்க நம்ம பாக்யாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.